உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இல்லை. என்ன பொழப்பு இது? என்னாச்சு பிரகாஷண்ணே? ஒரு நிமிஷம் கூட உட்காராம ஆணி அடிச்சாப்புல ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறது காலை ரொம்ப வலிக்குது. எதிர் வெயில் வேலை அடிக்குதா, முடியல. வேர்த்து வேர்த்து அருவியா கொட்டுது. ரொம்ப களைப்பா இருக்குப்பா. என்னன்னே பண்றது? நாம நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வயசான காலத்தில் வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் செக்யூரிட்டி வேலைக்கு வர்றோம். ஆனால் இங்கே நம்ம உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களேண்ணே. இங்கே ஒட்டு மொத்தமாக நாம தான் காவலுக்கு இருக்கிறோம். ஆனால் நம்ம பொழப்பு இப்படி நாரி போய் கிடக்கண்ணே. நீ சொல்றதும் சரிதான் கோவிந்து. ஒரு வயசுக்கு அப்புறம் பணத்துக்காக நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. வயசும் காலமும் நம்ம கையை மீறி போறதுக்கு முன்னாடியே நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்றதுக்கும் சௌரியமா வாழ்றதுக்கு தேவையான பணத்தை நம்ம சேர்த்து வச்சிடணும். அப்படி பண்ணாம தவற விட்டோம்னா இப்படி மழை, வெயில், கால்வலி, கஷ்டம்னு தவியா தவிக்கணும். என்னண்ணே இன்னைக்கு ஆளு ரொம்ப விரக்தியாக பேசுறீங்க? ரொம்ப உடம்புக்கு முடியலைன்னா ஒரு நாள் லீவ் வேணா கேட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கண்ணே. போங்கண்ணே. இல்லப்பா, பரவாயில்ல. ஒரு நாள் லீவை போட்டாலும் சம்பளத்தில் பிடிச்சிடுறாங்களே. அந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம் பரவாயில்லப்பா. சரிண்ணே, உடம்ப பார்த்துங்கண்ணே. உடம்பு தானே ரொம்ப முக்கியம். உடம்பு தானே எல்லாமே. யோ, 2 பேர் அங்கே நின்று என்னையா பேசிட்டு இருக்கீங்க? பின்னாடி ஹோட்டல் பார்க்கிங் கிட்ட போயிட்டு பைக்கெல்லாம் லைனாக நிறுத்தி வைங்க, போங்க. சரி சிவபிரகாஷண்ணே, நீங்கள் போய் அங்கே என்னன்னு பாருங்க. வாட்டர் கேன் லோடு வந்தோன்னே இறக்கி வச்சுட்டு நான் இங்கே வந்துடுறேன். சரிப்பா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு கார்த்தி. ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? பிபி அதிகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணே, என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்களா? அண்ணனோட இந்த மயக்கத்துக்கு காரணம் சத்யா கொடுத்த லிஸ்ட் தானே? அண்ணே, எனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்றத கேளுங்க அண்ணி. அவன் இந்த வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்க, யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டான். டெய்லியும் இப்படி ஏதாவது டார்ச்சர் பண்ணி யாராவது மயக்கம் போட வச்சுக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் அவ பிளான் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாது. கார்த்தி நில்லு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இப்ப சத்யா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத. இல்ல அண்ணி, இதுக்கு மேலே அவளை விட்டு வேடிக்கை பாக்குறது ரொம்ப தப்பு. டேய் கார்த்தி, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏடா கூடமா பேசி பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி விட்டுறாதடா. வேணாண்டா, வேணாம். ஆமா கார்த்தி, முதல்ல உன் அண்ணனுக்கு மயக்கம் தெளியட்டும், அப்புறமா எது வேணாலும் பேசிக்கலாம். பாட்டி, நீங்க எல்லாரும் பேசாம சும்மா இருங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது ரொம்ப தப்பு. அது சரிப்பட்டும் வராது. அண்ணி, நீங்க அண்ணனை கவனிச்சுக்கோங்க, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். கார்த்தி, கார்த்தி, ஐயோ, இவன் வேற இப்ப பேயாட்டம் ஆடுறானே. எங்க எந்திரிங்க. ஏங்க ஏமா ஆதிர, தண்ணி தெளிச்சம் பிரபு இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கானே, பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. நாம இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். அப்பவும் மயக்கம் தெரியலனா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரிம்மா. ஏய் சத்யா, பிரபு. ஏய் சத்யா, கதவை தர. ஐயோ, கதவை தரங்கறல. ஐயோ. ஏய் சத்யா, ஐயோ, கதவை தரக்க போறியா இல்லையா? ஐயோ சத்யா, ஏய் சத்யா, ஏய் வெளிய வா சத்யா, வெளிய வான்னு சொல்றல, கதவை ஓபன் பண்ணு. ஏய் சத்யா, ஓபன் பண்ணுன்னு சொன்னேன். ஏய் சத்யா, வெளிய வா, வெளிய வா சொல்றல. அப்பா வெளிய வா சொல்றல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கிளம்பு நீ. இல்ல நீ, நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சானும். அவன் உள்ளதான இருக்கா, அவன் விட மாட்டேன். ஏய் சத்யா, வெளிய வா. ஏய் சத்யா, வெளிய வர போறியா இல்லையா? ஹே, என்ன சத்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீயாவது உள்ள போயேன் ப்ளீஸ். நான் எதுக்கு உள்ள போனும்? இவன் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணணும்னு சவுண்ட் விட்டுட்டு இருந்தான். என்ன முடிவுன்னு நானும் பாக்குறேன். சொல்லுடா, என்ன? ஏன் என் குடும்பத்தை போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? உன் கழுத்துல தாலி கட்டி நான் தானே தப்பு பண்ண. அதுக்கு தானே நீ என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து லாக்அப்ல வச்ச. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நான் ஜெயிலே கடந்த தண்டனை அனுபவிச்சிருப்பல்ல. அதை விட்டுட்டு என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என் குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹே, இதுக்கெல்லாம் உனக்கு எப்பவோ பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ கேக்குறப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ ஜெயில இருக்கிறதுக்கு பதிலா உன் வீட்டையே ஜெயிலா மாத்தணும்னு தான் நினைச்ச.
அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. போதுமா? ஏய் சிக், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. ஹ, நீ ஏன் கழுத்துல இந்த மஞ்ச கயித்தை கட்டினியே, அது மனசாட்சியோட பண்ண வேலைதானா? ஏய், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு உன்கிட்ட ஒத்துக்கிட்டேன்ல. அப்படின்னா அந்த தப்புக்கு உண்டான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். நான் அனுபவிக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா என் குடும்பத்தை விட்டுரு, இவங்க எல்லாரையுமே விட்டுரு. இப்ப உன்னால என் அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு தெரியுமா? அப்படியா? வெரி குட். இங்க பாரு, எனக்கு எங்க அண்ணன் ரொம்ப முக்கியம். உன்னால அவர் இப்படி கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. நீ ஏதோ லிஸ்ட் எழுதி கொடுத்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அந்த வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காத. வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவ? என்னமோ பெருசா சவுண்ட் விட்டுட்டு இருக்க. நான் எழுதி கொடுத்தத பார்த்ததும் இதெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்கறது, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு பயம் வந்துருச்சா? அதுக்கு தான் இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏய், என்னடி சொல்ற? சொன்னா கேளு, நீ தள்ளி போய் நில்லு. நான் ஏன் நீ போகணும்? கார்த்தி, வீணா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இதனால இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை எதுவுமே தீர போறது இல்ல. மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாகிட்டு தான் போகும். அத புரிஞ்சுக்கோ. நீ வா, அப்பா, நீ வா முதல்ல. இருங்கப்பா, அப்பா, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏய், என்ன பார்த்தா ஆம்பளையான்னு கேட்ட? ஆம்பளையான்னு கேட்டல? நான் ஆம்பளை தாண்டி. ஆம்பளை தாண்டி. டேய், நீ ஆம்பளையா? நீ ஆம்பளைன்னு எதை வச்சு சொல்ற? குடிச்சிட்டு வந்து என் கழுத்துல ஃபோர்ஸ் பண்ணி மஞ்ச கயித்தை கட்டினியே, அதனால நீ ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்து குடு. அதுக்கப்புறம் நீ ஆம்பளை தான் நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, தேவையில்லாம என்ன இப்படி வெறுப்பேத்தி என் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. அப்படின்னா உன்னால நான் கேட்டது எல்லாமே வாங்கி தர முடியாது, அப்படிதானே? அப்போ நீ ஆம்பளை இல்லங்கறத ஒத்துக்கிட்டு வீட்ல இருக்கிற யாராவது புடவையை வாங்கி கட்டிக்கோ. போடா. ஏய், ஏய், கார்த்தி. என்ன சொன்ன? கார்த்தி, யூ ராஸ்கல், ஏன் கையவ பிடிக்கிற? ஏம்மா? சத்யா,